பெண்கள் வந்து குழந்தை பேரு தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ குழந்தை பேரு வந்து ஏன் தள்ளி போகுதுன்னா, இவங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கிறதுனால ஓவலேஷனும் இரெகுலரா இருக்கும். அந்த சினை முட்டை பையிலிருந்து மாதம் மாதம் வெளிவருகிற அந்த முட்டை வந்து ரெகுலரா இல்லாததுனால அவங்களுக்கு வந்து எப்போ வந்து இணைகிறதுன்னு தெரியாம அதனால டிஃபிகல்ட்டி இன் கன்செப்ஷன் இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து குழந்தைக்காக அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பிசிஓடிக்கு நம்ம என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம். அது வந்து செகண்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்ல வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சில ஹார்மோன் டெஸ்ட்டும் நம்ம பண்ணி நம்ம அதை வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சேஃப் அண்ட் சிம்பிள் டெக்னிக் வந்து நம்ம வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். வெயிட் ரிடக்ஷன், அதாவது வந்து ஒரு 5 to 10% ஆஃப் வெயிட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணாலே நம்மளோட ஓவுலேஷன் வந்து 50% இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பாக வெயிட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பிசிஓடியில். செகண்ட் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் தள்ளி போகும்போது எவ்ரி மந்த் நம்ம வந்து ஒரு 5 days அந்த மாதிரி பார்த்துட்டு ப்ரெக்னென்சியை ரூல் அவுட் பண்ணிட்டு வந்து வரல அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம டேப்லெட் போட்டு அந்த பீரியட்ஸை நம்ம கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டாதான் வந்து அந்த விட்ராயல் ப்ளீட் கொண்டு வந்துட்டா அந்த நமக்கு வெயிட்டும் ஏறாது. ஸோ அதனால நம்ம போட்டு கொண்டு வர நம்ம வந்து பீரியட்ஸ் கொஞ்சம் ரெகுலராக வரவும் வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் நினச்சிக்குவாங்க இந்த பீரியட்ஸ் வந்து இந்த டேப்லெட் போட்டு கொண்டு வரதுனால ஏதாவது பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம பாடியில இல்லாத ஹார்மோனை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ அதனால நீங்க பயப்பட எதுவும் தேவையில்லை. 3 to 4 months ப்ளீடிங் வராட்டி அந்த மாதிரி இருந்தாதான் வந்து உடம்புக்கு பாதிப்பு அதிகமாகும். நம்ம இது வந்து எவ்ரி மந்த் அட்லீஸ்ட் ஒரு 40 to 45 daysக்குள்ள நம்ம ப்ளீடிங்கை கொண்டு வந்துட்டா எந்தவித பாதிப்பும் இல்லாம நம்ம ஹார்மோன் பேலன்ஸோட நம்ம ஆரோக்கியமா உடல் பருமன் இல்லாம நம்ம வந்து ஆப்டிமல் வெயிட்டை மெயின்டைன் பண்ணி ரெகுலர் பீரியட்ஸோட நல்லா வாழலாம்.